வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று ஒரு கவிதை பார்ப்போமா? பணம் பணம் என்று பறவாய் பறக்கும் பாவிகளே, பரம ஏழையான பாமரர்களே, திரும்பி கூட பார்க்காமல் திசை அறியாமல் வாயால் மூச்சு முட்ட வலிக்க வலிக்க ஓடுபவர்களே, எதற்காக இந்த ஓட்டம்? ஏன் இந்த ஓட்டம்? எல்லாம் எண்ணிலடங்கா பணத்திற்காக. ஓடி முடிந்து திரும்பி பார்த்தால் பூமியின் விளிம்பில் நிற்பாய். அரண்மனை போல் வீடு இருக்கும், அலங்கார பொருட்கள் இருக்கும், அறுசுவை உணவு இருக்கும், அல்ல அல்ல பணம் இருக்கும். மென்மையாய் பஞ்சு மெத்தையும் வெண்ணிற மேகத்திடையே சந்திரனும் இருக்கும். மஞ்சத்தில் துயில மனம் இருக்கும். ஆனால் மானிடனை உண்ணுவதை உள்வாங்க உடல் இருக்காது. காட்சிகளை கண்டு ரசித்து மகிழ கண் இருக்காது. நெஞ்சு நிறைய மூச்சுவிட சுவாசம் இருக்காது. கொஞ்சி மகிழ மஞ்சம் இருந்தும் நெஞ்சம் இருக்காது. கூடி மகிழ சுற்றம் இருக்காது. கொஞ்சி குலவும் வஞ்சியும் இல்லை. வஞ்சி இருந்தாலும் வயதும் இல்லை. விளக்கு ஒளியில் மிளிரும் மாளிகையை காண உன் கண்கள் கூசும். வயிறார சாப்பிட வாயில் ருசி இருக்காது. எதற்காக இந்த ஓட்டம்? ஏன் இந்த ஓட்டம்? எத்தனை நாடு பிடித்தாலும் உனக்கென வேண்டியது 6 அடி மட்டும்தானே. அண்டா சோறு இருந்தாலும் அரை வயிற்று கஞ்சி கொள்ளாதே. அணிகலன் அள்ளிப்போட உடம்பில் தெம்பிருக்காது. இதற்காக இந்த ஓட்டம்? மணற்பரப்பில் மரத்தடையில் பாய் போட்டு ஓய்ந்து படுத்தால் படபடப்பின்றி உனக்கு உறக்கம் வரும். பால் நிலவை ரசிக்க முடியும். தென்றலை அனுபவிக்க முடியும். ஆற்று தண்ணீரில் தாகம் நீங்கும். அங்கமெல்லாம் தங்கம் இருந்தாலும் அவள் அனுமதித்தால்தானே தாரத்தையும் அணைக்க முடியும். மனிதனை மயக்கத்திலிருந்து எழு. இலவசமான இயற்கை உன்னை இன்னிசையோடு அழைக்கிறது. மனதார மகிழ்ந்துறங்கு. உலக வாழ்க்கை என்பது உரிக்க உரிக்க வெங்காயம். இறுதி வரையிலும் ஒன்றும் இருக்காது. இதுதான் வாழ்க்கை. மானுண்டு, மயில் உண்டு, தேனுண்டு, தெவிட்டாத தீந்தமிழ் சொல்லுண்டு. மலருண்டு, மனமுண்டு, காய் உண்டு, கனி உண்டு, பாசம் உண்டு, நேசம் உண்டு, காதல் உண்டு, கவிதையும் உண்டு. இன்னும் என்ன வேண்டும் உனக்கு? எழுந்தோடி வாராய். இக்கணமும் களிப்புடன் வாழ. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.